வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். டைலாக்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க, பட் பேச்சு ஒர்க் அவுட் ஆகாது பாய். ஆக்ஷன் வேணும் பாய். நோ லாஜிக் சீன்ஸ் சொன்னாலே பாலையா தான் ஞாபகத்துக்கு வராது. ஆனால் அவரோட எல்லா வீடியோவும் பண்ணிட்டோம், அவருக்காக ஸ்பெஷல் வீடியோ கூட பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பாலையா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போல. என்னையா எஸ்பி வருவானா வரமாட்டானா? வந்துட்டார் சார். அது அவனுக்கு தெரியும். களவாளி பாயல்களா? இப்ப சொல்றேன்டா, பாலையா இல்லாம ஒரு நோ லாஜிக் சீன் வீடியோ கிடையாதுடா. போடுறா பிஜிஎம். பொங்கல் வின்னர் துணிவா வாரிசான எல்லாரும் அடிச்சுட்டு இருந்தானுங்க. ஆனா உண்மையான வின்னர் யாருன்னா என் தலைவன் தான். பாலையா இல்லாம ஒரு வீடியோ என் பயோடேட்டால இல்லடா, பண்ணடா பையன். நெக்ஸ்ட் பாலையாவை பார்த்துருவோம். இல்ல அதான் அடுத்த பாலையாடா அவரு. இது வந்துட்டு நார்மல் பைக்கா இருந்தா கூட சரிடா ஏதோ பண்ணுங்கடான்னு சொல்லி மனசை தேத்திருக்கலாம். ஆனா இவனுக்கு வந்துட்டு புல்லட்ல பறக்குறாங்க. டே புல்லட்ல வந்துட்டு அதை நிமுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. அது எப்பறம் நீங்க தூக்கிட்டு பறக்குறீங்க, ட்ரெயினை தாண்டுறீங்க, இப்படி முறுக்கிட்டு போறாரு. அப்படியே ஒரு முறுக்கல் இருக்கும், அப்படியே முறுக்குறாரு. எப்படி சேட்டு இவ்வளவு கஷ்டமான ஸ்டண்ட கூட ஈஸியா பண்றீங்க? எடிட்டிங் பையா, எங்க கையில எடிட்டிங் இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அடுத்து இந்த படையப்பா படத்துல இந்த ஊஞ்சல் சீன் வந்து எந்த அளவுக்கு மாசா இருக்கும்? போல் எவ்வளவு மாசுல. நம்ம ஊர்ல லொலுசவா மாதிரி இது அவங்க ஊர்ல லொலுசவா தெரியலண்ணா, ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அடுத்து வந்துட்டு ஒரு சேசிங் சீன். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பஸ் மேல குதிச்சிட்டாங்க, சுத்தி வில்லனுங்க சுட்டுட்டு இருக்கானுங்க. நல்ல பஸ்ஸுக்கு மேல வெட்ட வெளியில இருக்காங்க, அழகா சுடலாம். ஒருத்தன் மிஸ் பண்ணா கூட இத்தனை பேர் இருக்கானுங்க, எவனா ஒருத்தனா சுட்டுலாம்னு வச்சுக்கோங்க சார். அப்படி சுட்டு அவர் மேல போட்டுரும் சார். ஆமால. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் சுட முடியாது. இந்த வில்லன் வந்துட்டு கரெக்டா வந்து டிரைவர் வந்து சின்ன கேப் வழியா, அந்த விண்டோ கேப் வழியா சுட்டுறானா. ஆமாண்ணே, என்னண்ணே பண்ண சொல்றீங்க? நோயினே, தொத்து நோயினே. இருக்கட்டும். இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. என்னடா நம்ம வந்து காமெடிக்கு பேச எல்லாத்தையும் உனக்கு சீரியஸா எடுத்து வச்சிருக்கானுங்க. பேச்சுக்கு சொல்லலாம், படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? என்னதான் நம்ம விதவிதமா ஃபைட் சீன்ஸ் பார்த்தாலும் கோச் புடியில இருக்க மாதிரி வராது. டைம் கிடைச்சா போய் பாருங்க. அவன் பறந்ததை கூட விட்டுலாம்,
ஆனா பறந்துகிட்டே சுடுறான் பாருங்க, அதுதான் அப்படியே உள்ளுக்குள்ள பூந்து அப்படியே லிவரை பிதுக்கி விட்டு கொட்டாயுது. அது உள்ள பூந்து லிவரை பிதுக்கி விட்டு கொட்டாயுது அப்படியே கொட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஒரு அழகான பொண்ணு பங்கி ஜம்ப் பண்றதுக்காக ஒரு பெரிய பில்டிங் உச்சிக்கு வந்துறாங்க. அவங்களுக்கு கால ரோப் கட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த பதட்டத்துல எதிர்பாராத விதமா அந்த பொண்ணு கீழே விழுந்துறாங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த ரோப்பை ஒழுங்கா கட்டவே இல்ல. உடனே அந்த பொண்ணை காப்பாத்த அங்க இருந்த ஒரு பையன் கீழே குதிச்சிட்டாரு. அந்த பையன் அந்த பொண்ணை காப்பாத்துறாரா இல்லையாங்கிறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பையன் அந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்திட்டாரு. இதை பாக்குறதுக்கு கேனமா இருந்தாலும் ஒரு வழியா 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. இதை பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்குல்ல. இது மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எப்படா ரோப்பு அறந்த பிறகு கீழே போவோம் மேல வராங்க? இருக்கிறதுல படும் மட்டமான சீன்டா இது. இப்படி ஒரு கேவலமான சீன் எடுத்ததுக்காக நான் உங்களை மன்னிச்சாலும் உங்களை மன்னிச்ச குற்றத்துக்காக இந்த உலகம் என்னை சேர்த்து தான் தண்டிக்கும். இதெல்லாம் நோ லாஜிக்ஸ் எல்லாம் சேர்க்க முடியாது. இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது யாருப்பா? பண்ணிவனுங்க. இதெல்லாம் ஒன்றும் பெருசாவே தோண மாட்டேங்குது. போஜ்பூரியை பார்த்ததுலேருந்து வேற எதுவும் பெருசா தோண மாட்டேங்குது. சரி, அடுத்ததாவது பார்ப்போம். போட்டு கத்த வேண்டி தமாஷா சாஸ்திர வேண்டி நீ போட்டி అయినా గ్లాస్ పంపించడం సార్ అర్థం మాట్లాడనా వేసి పడదప్పా. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸான ஃபைட் சீன்ல காமெடி பொண்ணு நினைச்சு பண்ணிருக்காங்க. அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரல. ஆனா போஜ்பூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸான ஃபைட் சீன் தான் எடுப்பானுங்க. ஆனா அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. ஒரு ஃபைட் சீன்ல எப்படி காமெடி பண்ணுங்கிறத போஜ்பூரியை பார்த்து கத்துக்குங்க. I am the only one. Super one. No comparison. அவனை ஹீரோ மாதிரி பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா ஜோக்கர் மாதிரி பார்க்க வச்சுட்டான். இவரை ஞாபகம் இருக்கா? இவர் தான் அந்த வந்து கால் துண்டா போய் ஓடுவார்ல. ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இவர் பண்றது எல்லாமே இப்படிதான் இருக்கும் போல. நானே ஒரு போஜ்பூரி ஃபேன்டா. ஆனா எனக்கே இதை பார்த்தா காட்டாகுதுடா. அஜித்தை விட என்னடா இது? ஏதோ புல்லுக்கடை தூக்கி போடுற மாதிரில அந்த பொண்ணை தூக்கி போடுறாரு. இப்ப ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் இன்னொரு ஹீரோயின் 3 பேரையும் வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைக்ல சேஸ் பண்றவனுங்க நேரா ஓட்டிட்டு போய் சேஸ் பண்ணலாம்ல. ஏன்டா அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போறீங்க? ரோடு நேரா தானடா இருக்கு. ஏன் இதெல்லாம் பண்ற? டேய் நான் வில்லன்டா. நாங்க வில்லனுங்க, அப்படிதான் வருவோம். இப்படி காருக்கும் பைக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கேயே வரைய ஆரம்பிச்சுட்டானுங்க. பாவம், அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாமே, போகலையே. ரீவைண்ட் பண்றா. இப்ப இங்க எதுக்கு செவுரு இருக்கு? இந்த வெட்ட வெளியில இந்த பொட்டல் காட்டுல எதுக்கு செவுரு? சொல்லுங்கடா, சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா.
இல்லை ஏதாவது ஒரு பாத்ரூம் கட்டியிருந்தாலோ இல்லை ஏதாவது சின்ன வீடு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, சும்மா இடிக்கிறதுங்கிறதுக்காக இவனெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். சந்திரா, அந்த உடுக்கியை பார்த்துக்க, அதுதான் உனக்கு கண்டென்ட் கொடுக்க போகுது. இது என்ன உடுக்கியா இல்ல உலக்கையாடா? அடிச்சு பறக்குறானுங்க. என்னடா ஃபைட் சீன் இது? கோழி சுத்து மாதிரி. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. இது வந்து திருப்பாச்சி படத்தோட ரீமேக் சீன். ஒரு கல்லு நொறுங்கு. ஹீரோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை காட்டுறாங்க. என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா, இது கதையாக்குது, இது எல்லாம் மாறி இருக்குது, இங்க மஜாவா இருக்குது படம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.